வணக்கம் நேயர்களே, புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. முதலில் பிள்ளை கனியமுது. இதில் ஹோப் நிறுவனத்தின் புதுச்சேரி பனித்திட்டு கிராமத்தில் உள்ள சிறார் செயல்பாட்டு மையத்தின் சிறுவர்கள் வழங்கும் கலை நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து வினாடி வினா. நடத்துபவர் எஸ். முத்துக்குமரன் அவர்கள். மதிப்பீட்டாளர் கே. துர்கா. நேயர்களே, இப்பொழுது விளம்பரங்களை தொடர்ந்து நாம் காண இருப்பது பிள்ளை கனியமுது. புதுச்சேரியில் இல்லத்தரசிகளின் இனிய நல்லாதரவு பெற்ற ஒரே பால் பான்லே பால், பான்லே பசுனை மற்றும் பான்லேவின் கெட்டியான தயிர். பான்லே புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம். பிள்ளை கனியமுது, பிள்ளை கனியமுது, இயலிசை நாடகம் தாங்கி வரும் பிள்ளை கனியமுது, சிறுவராட்டம் பாட்டம் கொண்ட பிள்ளை கனியமுது, இது சின்னஞ்சிறாரின் மகிழ்ச்சி கேட்ட செல்வ கனியமுது, குழந்தை கல்வி அறிவை வளர்க்கும் பிள்ளை கனியமுது, இந்நாட்டின் வருங்கால சந்ததியினரின் பிள்ளை கனியமுது, இனிமை புதுமை தங்கம் பதுமை பிள்ளை கனியமுது, உங்கள் இல்லம் நாடி தேடி வந்திடும் தங்க கனியமுது, பிள்ளை கனியமுது, கனியமுது. வணக்கம் நேயர்களே, இப்பொழுது ஹோப் நிறுவனத்தின் புதுச்சேரி பனித்திட்டு கிராமத்தில் உள்ள சிறார் செயல்பாட்டு மையத்தின் சிறுவர்கள் நடத்தும் கலை நிகழ்ச்சிகளை காண்போமா? முதலாவதாக தூய உள்ளம் என்ற பாடலை கேட்போமா? தூய உள்ளம் அன்பு வேண்டும் நமது வாழ்விலே, சமநீதி நேர்மை என்றும் வேண்டும் இந்த மண்ணிலே, தூய உள்ளம் அன்பு வேண்டும், சமுதாயம் மாறனாலும் உழைக்க வேண்டுமே, சமுதாயம் மாறனாலும் உழைக்க வேண்டுமே, அதற்காக எல்லோரும் இணைய வேண்டுமே, தூய உள்ளம் அன்பு வேண்டும், சம உரிமை எல்லோர்க்கும் கிடைக்க வேண்டுமே, சம உரிமை எல்லோர்க்கும் கிடைக்க வேண்டுமே, அதற்காக எல்லோரும் இணைய வேண்டுமே. இனி நாம் காண இருப்பது இது எங்கள் குரல் என்ற நாடகம். இது எங்களின் குரல், இது எங்களின் குரல், எங்கள் குரலை கேளுங்கள், குழந்தைகள் குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை
பாடுபட அனுப்புவத நிறுத்தணும். குழந்தைய குழந்தையாக மதிக்கணும். அவர் பாடுபட அனுப்புவத நிறுத்தணும். குழந்தைய குழந்தையாக மதிக்கணும். அவர் பாடுபட அனுப்புவத நிறுத்தணும். கட்டட வேலைக்கு கையால போ, போட்டுக்கு மேட்டோட போ, ஹோட்டல் வேலைக்கு போ, வீட்டு வேலைக்கு போ, தொழிற்சாலைக்கு வேலைக்கு போ, வேலைக்கு போ, வருமானம் உண்டா, வேலைக்கு போ, வருமானம் உண்டா, வேலைக்கு போ, வருமானம் உண்டா, வேலைக்கு போ, வருமானம் உண்டா, வேலைக்கு போ, வருமானம் உண்டா. குழந்தைகளை வேலைக்கு அனுப்பினாலும் அமர்த்தினாலும் சட்டப்படி குற்றம். அதை மீறுவோருக்கு ஓராண்டு சிறை தண்டனை, 20,000 அபராதம் விதிக்கப்படும். குழந்தைகள் தரும் வருமானம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் அவமானம். குழந்தைகள் இல்லைன்னா அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. எங்கள் குரலை கேளுங்கள், குழந்தைகள் குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள். எங்கள் குரலை கேளுங்கள், குழந்தைகள் குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள். எல்லாரும் வந்தாச்சா? சார் 2 4 8 10. அவன் மூஞ்சா பாரு, மூஞ்சா காலையில குளிக்காம தலையில எண்ணெய் தடவாம பல்லு வளர்க்காம அப்படியே வந்துடுறான். நீங்களா பள்ளிக்கூடம் வரைய லாக்கிலடா, மாடு மேய்க்கு தாண்டா லாக்கி. இந்த மாமா இந்த பொண்ணை பாரு, அழகா குளிச்சுட்டு தலை சீவிட்டு பொட்டு வச்சுட்டு அழகா ஃப்ரெஷ்ஷா இத மாதிரி வரும். நீ தான் வந்துக்கிறிய. போமா உட்காருமா. நேத்து படிச்சுட்டு வர சொன்னே, ஃபர்ஸ்ட் வந்தீங்களா? ஏதாவது மகாராஜா மகாராணிலாம் ஃபர்ஸ்ட் வந்துருக்க மாட்டீங்களோ? படிக்காமலாம் வந்து முட்டி போடுங்க சைடு. நீ ஏன் சொல்றா? தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. வெரி குட், சூப்பரா படிக்கிறா போக. ஏன் மகாராஜா மகாராணிகளா படிச்சு வர மாட்டீங்களா? நீட்டிங் கைய. குழந்தைகளை அடிக்கவும் அவமானப்படுத்தவும் கூடாது. குழந்தைகளை அடித்தால் தான் திருந்தவன் நினைப்பது தப்பு. பாசத்தாலையும் திருத்தலாம். குழந்தைகளை அடிக்கிறதுனால அவங்க உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகளை அடிக்கிறதுனால அவங்க உடல்ல இருக்க செல்ல அழியுது. எங்கள் குரலை கேளுங்கள், குழந்தைகள் குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள். எங்கள் குரலை கேளுங்கள், குழந்தைகள் குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள். மது மது வணக்கம் டீச்சர். பள்ளிக்கூடத்துக்கு நேரம் வச்சு சீக்கிரமா வாங்க. டீச்சர் புத்தகம் போய் கொண்டு வரேன். வீட்டுல ஜாமான் கிடக்கு, தீத்தாம பள்ளிக்கூடம் போறாங்க. பள்ளிக்கூடம் வீட்டுல போ, டீச்சர் வேலையை பார்த்துட்டு போமா. ஜீவா 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 வணக்கம் டீச்சர். பள்ளிக்கூடத்துக்கு நேரம் வச்சு சீக்கிரமா வாமா. இந்த புத்தகம் எடுத்து வரேன் டீச்சர். இல்ல இல்ல எங்க போற? பள்ளிக்கூடத்துக்கு. நான் பள்ளிக்கூடத்துக்கு போறியா? பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருந்து வேலைக்கு ஆள் கூட்டிடுறாங்க. உன்னை அனுப்பலான்னு இருந்தா நீ பள்ளிக்கூடம் போறியா? பள்ளிக்கூடம் வீட்டுல போ, டீச்சர் வேலையை பார்த்துட்டு போமா. சத்யா சத்யா வணக்கம் டீச்சர். பள்ளிக்கூடத்துக்கு நேரம் வச்சு சீக்கிரமா வாமா. புத்தகம் போய் எடுத்து வரேன். இல்ல இல்ல எங்க போற? ஐயோ ஐயோ ஐயோ, நீ ஏன் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டு வயிற்றுல நெருப்பு கட்டி நிக்கிற? பள்ளிக்கூடம் போறாங்க. பள்ளிக்கூடம் பக்கத்து ஊர்ல இருந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க. வீட்டுல போ, டீச்சர்மா உனக்கு ஒரு தடவை சொல்ல புரியாத. பேக் ஒன்று மாடிக்கு வந்து வேலை பார்த்துட்டு போமா. குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம் தொழில்கூடம் அல்ல பள்ளிக்கூடம். குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம் தொழில்கூடம் அல்ல பள்ளிக்கூடம். கல்வி அறிவு வேலைக்காக மட்டுமல்ல அன்றாட வாழ்க்கைக்கும் கூட. கல்வி அறிவு வேலைக்காக மட்டுமல்ல அன்றாட வாழ்க்கைக்கும் கூட. ஒரு பெண் குழந்தை படிச்சா ஒரு சமுதாயமே படிச்ச மாதிரி. எங்கள் குரலை கேளுங்கள், குழந்தைகள் குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள். எங்கள் குரலை கேளுங்கள், குழந்தைகள் குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள். அம்மா அம்மா ஆடு ஆடு ஈலை ஈலை ஈதல் ஈதல் ஊரல் ஊரல் ஊசி ஊசி. நான் படிக்கிறேன். நான் படிக்கிறதுனால எனக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரியும்.
வாங்கவோ ஒரு பொருளை விற்கவோ கணக்கறிவு அவசியம். அதுக்கு பூமி தன்னை தன்னை சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதால் இரவு பகலும் உண்டாகிறது. நான் படிக்கிறதுனால எனக்கு செல்போன், இமெயில், இன்டர்நெட், கம்ப்யூட்டர் போன்றவற்றை எனக்கு ஏகவும் தெரியும். அதுக்கு அறிவு ரொம்ப அவசியம். அதுக்கு நான் படிக்கிறதுனால எனக்கு உலக விஷயங்கள் நிறைய தெரியும். எங்கள் குரலை கேளுங்கள், குழந்தைகள் குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள். எங்கள் குரலை கேளுங்கள், குழந்தைகள் குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள், உரிமை குரலை கேளுங்கள். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் ஏன் படிக்கல? ஏன்னா பல நாடுகள்லயும் பல கிராமங்கள்லயும் பல நகரங்கள்லயும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளோட கல்வி கண் கட்டப்பட்டிருக்கு. அவங்களோட கண்ணை நீங்க இப்ப திறக்கன்னு நினைச்சீங்களா? இப்ப இங்க கட்டப்பட்டிருக்க குழந்தைகளோட கல்வி கண்ணை வந்து யாராவது 4 பேர் வந்து அழுத்தி விடுங்க. ஒரு நிமிஷம். இங்க கட்டப்பட்டிருக்க குழந்தைகளோட கல்வி கண்ணை அழுத்தி விட்டீங்க. இதே போல பல இடங்கள்ல குழந்தைகளோட கல்வி கண் கட்டப்பட்டிருக்கு. அவங்க கண்ணை எப்ப திறந்து விட போறீங்க? கண்ணை திறந்திடுங்க கல்வி, கண்ணை திறந்திடுங்க, கண்ணை திறந்திடுங்க கல்வி, கண்ணை திறந்திடுங்க. நாட்டிலும் வீட்டிலும் நகர் கிராமங்களில் ஏழை குழந்தைகள் பாடம் படி கண்ணை திறந்திடுங்க கல்வி, கண்ணை திறந்திடுங்க, கண்ணை திறந்திடுங்க கல்வி, கண்ணை திறந்திடுங்க, கண்ணை திறந்திடுங்க கல்வி, கண்ணை திறந்திடுங்க, கண்ணை திறந்திடுங்க கல்வி, கண்ணை திறந்திடுங்க. ஜீவா, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சத்யா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அரவிந்த் 7th ஸ்டாண்டர்ட். முத்துக்குமார் 7th ஸ்டாண்டர்ட். ராம்குமார் 7th ஸ்டாண்டர்ட். உதயகுமார் 9th ஸ்டாண்டர்ட். விஷ்ணு 8th ஸ்டாண்டர்ட். முதல்ராஜ் 7th ஸ்டாண்டர்ட். தமிழ் 10th ஸ்டாண்டர்ட். பிரியங்கா 8th ஸ்டாண்டர்ட். சரிதா 7th ஸ்டாண்டர்ட். பாலாஜி 8th ஸ்டாண்டர்ட். ஐயா இந்தா